பிரகானா ஓப்பனிங் இறக்கி விட்டதுக்கு எனக்கு ரீசன் தெரிஞ்சு போச்சு. வாங்க 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 சங்குமார். சங்குமாம்ஸ் வந்து கீழே ஏதாவது ஒரு மந்திரத்தை போட்டு விட்டுறாராம் பேட்ஸ்மேன் வேற யாராவது போனாங்கன்னா, அதனால நீங்களே ஓப்பனிங் போயிட்டு வந்துருங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. நாங்க வெளியே இருக்க நாங்க தான் உங்களுக்கு வணக்கம் சொல்லணும். ஒரு கேமரா போஸுக்காக பேட்டை அவ்வளோ நேரம் சுத்தின்னு இருந்தீங்க சங்குமாரண்ணா. பேட்டை சுத்துற நேரம் கையை சுத்துங்கண்ணா. ஸோ எஸ் கோலம் சூப்பர் கிங்ஸோட ஓப்பனர்ஸ் ரெடி ஆகிட்டாங்க. இங்க கண்டிப்பாக செகண்ட் ரவுண்ட் அவ்வளோ ஈஸியாக இருக்க போகிறது இல்லை, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அளவுக்கு. என்ன அம்பேர்ஜி காலைல எங்கேயா போகலையா? கீஞ்சி போன கோன மாதிரி இருக்கான். கான்ன்றி டான்ன்றீங்க. அம்பேர்ஜி கே பேட்டா, அம்பேர்ஜி கே பேட்டா லெக்கம் பேர் நினைக்கிறாரா? ஓகே, எனிவேஸ் முதல் பால் இங்க வந்து போடப்பட போகிறது. இப்போதைக்கு கோலம் சூப்பர் கிங்ஸ் ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க. ஸோ நிஷாந்த் அண்ட் யுவராஜ் ரெண்டு பேர் இறங்கியிருக்காங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் பாலே ஓவர் தி இன்ஃபீல்ட், செம்ம ஷாட்டுங்க. கவர் பாயிண்ட் மண்டைக்கு மேலே அடிச்சு விட்டாரு. பவுண்டரி போகிற அளவுக்கு பாலில் சக்தி இருக்காது, அதனால 2 ரன்கள் ஓடி எடுத்துட்டாங்க இன் பிட்வீன் த விக்கெட்ஸ். ஆஹா, பெரிய ஷாட்டுக்கான ஒரு முயற்சி. டாட் பால் மட்டுமே. மூணாவது பால் திரும்ப ஒரு பெரிய ஷாட்டுக்கான ஒரு முயற்சி. ஸ்விங் பண்ணியிருக்காரு பேட், ஆனால் மிஸ் பண்ணியிருக்காரு. ஸோ டாட்ஸ் ஆஃப்டர் அந்த முதல் பால் ஒரு 2 வந்தது, அதுக்கப்புறம் தொடர்ந்து 2 டாட் பால். கச்சே அப்படின்ற ஒரு கால், ஆனா வந்ததோ சிங்கிள் மட்டுமே. என்னங்க செம்மையா பவுலிங் போட்டிருக்காங்க, சீரியஸா சூப்பரா போட்டுட்டு இருக்காங்க. 4 பால்ல வெறும் 3 ரன் தான் வந்திருக்கு. அண்ட் ஆனால் இப்போ கொஞ்சம் பவுலர் கஷ்டப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ரைட் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் காம்பினேஷன். ஸோ ஃபீல்டு மாற்றிக்கிட்டே இருக்கணும். பவுலர் அவரோட லென்த்து லைனு, லென்த்து கூட ஓகே, லைனை மாற்றணும். எஸ், இதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தேன். லெஃப்ட் ஹேண்டர் ஆடுறதுனால லைனை கொஞ்சம் மாற்றணும் அப்படின்னு. டவுன் தி லேக் போடப்பட்ட பால் ஒரு வைடு மீண்டும் போட்டாக வேண்டும். இன்னொரு வைடுங்க, பேக் டு பேக் வைட்ஸ். ஆஹா, செம பிக்கப். நல்லா இப்ப ரொட்டேட் பண்ணி விட்டாரு ஓவர் த ஸ்கொயர் லெக் ரீஜன். சூப்பரான அடி 6. சூப்பர் த்ரோங்க அண்ட் சிங்கிள் மட்டுமே. அண்ட் அதோட முதல் ஓவர் முடிவுக்கு வருது. ஸ்கோர் 12க்கு நோ லாஸ்.
நோ பாலுங்க டு ஸ்டார்ட் ஆஃப் தி ஓவர். ஒளிமுல ரமேஷ் அண்ட் இந்த முறை ஒரு நல்ல பாலுங்க, சூப்பரா போட்டிருக்காரு. ஸோ முதல் 2 பால் ஒரு நோ பால் as well as wide ஒரு ஸ்டார்ட் பண்ணாரு. நல்ல ஷாட் அண்ட் 6. ஆஹா, பெரிய ஷாட்டுக்கான முயற்சி, ஆனா ரைட்டா ஒரு டாட் பால் மட்டுமே. மீண்டும் ஒரு பெரிய ஷாட்டுக்கான ஒரு முயற்சி, ஆனா டாட் டாட் பால் மட்டுமே. ஆஹா, சூப்பர் பாலுங்க. திரும்பவும் ஒரு சிங்கிள், குயிக் சிங்கிள். எஸ், ஓடிட்டாங்க. சூப்பர் பாலுங்க. திரும்பவும் பேக் டு பேக் டாட் பால்ஸ். அண்ட் எஸ், லைவ்ல பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அனைவருக்கும் வணக்கங்கள். அண்ட் என் கூட பார்த்தீங்கன்னா சன்குமார் ஃப்ரம் கோவளம் சூப்பர் கிங்ஸ் இருக்காரு. ப்ரோ ஹாய். ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டிங் எங்கே என்ன ஸ்கோர் போஸ்ட் பண்ணலான்ற பிளானில் இருக்கீங்க? அபவ் 60 எதிர்பார்க்குறேன். ஸோ அபவ் 60 இருந்தால் ப்ரெஷர் இல்லாமல் கொஞ்சம் பவுலிங் போகிறது ஈஸியாக இருக்கும். எதிர்பார்ப்பு அதுதான். ஸோ ஆஃப்டர் 3 ஓவர் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும் ஸ்கோர் எந்த அளவுக்கு போகும்னு சொல்லிட்டு. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸோ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா? ஓகே. டாஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டராக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் பேட் பண்ணுறீங்க, டாஸ் ஜெயிச்சுட்டு. எஸ், கரெக்டு. நாங்கள் எதிர்பார்த்து வந்தது தான். டாஸ் வின் பண்ணால் பேட்டிங் எடுக்கிறது தான். ஏன்னா ஃபஸ்ட்டு மேட்ச்சில் வந்து பேட்டிங் தான் எடுத்தோன்றதுனால ஸோ அந்த ரீசன் ஒரு பக்கம் இருக்குது. பிளேயர்ஸும் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் மட்டும் இல்லை, உங்களோட கோவளம் சூப்பர் கிங்ஸில் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த கோவலமே ஒரு ஆளுக்காக வெயிட் பண்ணுறாங்க. அவரோட பர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு எப்படி இருக்க போகுது? வழக்கமாக போடுற பவுலிங் தான் போட போகிறேன். ஸோ ஸ்கோரை பொறுத்து எனக்கு கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக கிடைக்கும் வாய்ப்புகள். ஸோ பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். சரி, ஓகே சார் மாம்ஸ், நன்றி. ஸோ ஜாலியாக லைவ் என்ஜாய் பண்ணுங்க. ஸோ அப்பீல் அண்ட் ஸ்ட்ரைட்டாகவே தரையை தொடச்சிட்டாரு. என் பேர் இல்லிங்கோ அப்படின்ட்டாரு. ரெண்டு ஓவர் முடிவெற்ற நிலையில 23. ஸோ எஸ், சங்குமார் கோவளம் சூப்பர் கிங்ஸோட பிளேயர் கிட்ட இப்போதைக்கு ஒரு குட்டி பிளேயர் இன்ட்ராக்ஷன் போனோம். ஸோ அவர் நீங்கள் பிளேயர் இன்ட்ராக்ஷன் பார்த்தீங்களா, அவர் தான் வந்து நம்ம கூட நிறைய கமெண்ட்ரிலுமே ஜாயின் பண்ணி பேசினாரு. ஆனால் இன்னைக்கு ஒரு பிளேயர் ஆட போறாரு. 2 ஓவர் முடிவில் 23.
அவரோட முதல் பால் ஒரு பெரிய ரன் அவுட்டுங்க. ஷோரா ரன் அவுட்டு. ஸோ விக்கெட்டை இழந்திருக்காங்க இங்க. ஷாட் வந்த முதல் நல்ல ட்ரை நல்ல பெரிய ஷாட். ஆனால் டைமிங் பத்தலை அப்படின்னு தான் சொல்லணும். பால் காத்துல இருந்த போதே இன்னொரு ரன்னுமே ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. 1-2 ஆக்கியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். எக்ஸலண்ட் ரன்னிங் இன் பிட்வீன் த விக்கெட்ஸ். 2 ஓவர் 23 அப்படின்னு பார்த்தோம். ஓவருக்கு 12 ரன் கிட்ட ஆடுறாங்க கோலம் சூப்பர் கிங்ஸ். இந்த முறை டிஃபென்சிவ் ஆடி இருக்காருங்க. பாயிண்ட்ல சும்மா தொட்டு விட்டு டக்குன்னு ஒரு சிங்கிள். ஃபீல்ட் சைடை பொறுத்த வரைக்கும் பாலர் ஃபீல்ட் சைடுக்கு ஏற்ற மாதிரி போடுறாரு. ஏன்னா ஒரு ஸ்வீப்பர்ஸ் வச்சிருக்காங்க. அதுக்காக தான் அந்த லென்த் பால் அவுட் சைட் ஆஃப்ல போட்டாரு. அடிச்சாலும் அங்கே தான் போகும். ஏன்னா லெக் சைடில் வரணும்னு பார்த்தாலும் டீப் மிட் விக்கெட் வச்சிருக்காரு. ஸ்கொயர் லெக் இல்லை, மேபி கரெக்டாக ஒரு பவுன்ஸ் ஒரு நல்ல ஃபேஸோட வந்துச்சுன்னா பாலை வந்து பிக் பண்ணுறதுக்கு ஷாட்ஸ் ஏரியா ஷாட்ஸ் பார்க்கலாம். போன மேட்ச் பார்த்தோம், பிக்கப் ஷாட்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்தது. ஆஹா, ஒரு ஸ்விங் ஆஃப் த பேட் மிஸ் பண்ணியிருக்காரு. நல்ல ஓவருங்க. 3வது ஓவர் பெருசா ரன்ஸ் எதுவுமே வரல 3வது ஓவரில். மூணு ஓவர் முடிவில் 26. இன்னொரு 2 ஓவர் பாக்கி இருக்கு. சூப்பரான ஓவருங்க. வெறும் 3 ரன் தான் 3வது ஓவரில். ஆஹா, பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. ஆனா அவுட் சைட் ஆஃப், ரொம்ப தள்ளி போட்டிருக்காரு வைடு. அன்சாரி போலிங் உள்ள 4th ஓவர் போடுவதற்காக. அனதர் வைடுங்க. பேக் டு பேக் வைட்ஸ். எக்ஸ்ட்ராஸ் போடக்கூடாது. எக்ஸ்ட்ராஸ் நிறையா போடுறாங்களோ அப்படின்னு தோணுது. 2 எக்ஸ்ட்ரா ஆல்ரெடி இந்த ஓவரில். ஒரு பால் கூட இன்னும் லீகல் டெலிவரி போடல. ஷாட்டுங்க, கடாசி இருக்காரு. அண்ட் 6. செம்மையான ஷாட், கிளியர் பண்ணிட்டாருங்க ஃபீல்ட. கண்ணுக்குட்டியா டிஜே நீ? ஆஹா, என்னாச்சு? வாட் ஹேப்பன்ட்? காலில் பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். எஸ், நல்ல கம்பேக் போலட்டேருந்து.
மீண்டும் பெரிய ஷாட்டுக்கான ஒரு முயற்சி, பேட்டில் கரெக்டான பகுதியில் படலை, அதனால சிங்கிள் மட்டுமே. அந்த 6th தவறு இந்த ஓவர் இது வரைக்கும் நல்லா இருந்துட்டு இருக்கு. அண்ட் லாஸ்டாக போட்ட கிட்டத்தட்ட 10 பால்ஸ் டிஃப்ரென்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பவுண்டரி தான் வந்திருக்கு, அது 6ல் வந்திருக்கு. அதிலே தெரியுது கண்ட்ரோல் பண்ணி எப்படி போடுறாங்க அப்படின்றது கிளியராக இருக்கு. ஆஹா, நல்லா கத்தி கத்தி கேட்டாங்க, ஆனா 2வது ரன் வந்திருக்காங்க. செம ரன்னிங். ஒரு பால் பாக்கி இருக்குது, லாஸ்ட் பால். சூப்பர் பாலுங்க. எண்ட் ஆஃப் தி ஓவர். 4 ஓவர் முடிவில் செம குவிக் ஹேண்ட்ஸுங்க விக்கெட் கீப்பர். நான் நோட் பண்ண மறந்துட்டேன், மனுஷருங்க. செம குவிக் ஹேண்ட்ஸ் அண்ட் அவுட்டும் ஆயிருக்காரு பேட்ரு. முப்பத்தி 38. 4 ஓவர் முடிவில் லாஸ்ட் ஓவர். ஒரு பேட்டிங் பவர் பிளே. ஆஹா, காத்து மிஸ் பண்ணிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். 3 ரன் வருவாங்களா? இல்ல, 2 ரன் தான் ஓடி இருக்காங்க. அஞ்சு பால் பாக்கி இருக்கு. நல்ல ரன்னிங். முதல் பாலே ஒரு குவிக் டபுள். வெளியே இருக்க டீம் மெம்பர்ஸ் அமைதியா இருங்க, அது பேட்ஸ்மேன் பார்த்து சொல்லுவாருங்க. வெளியே இருக்க டீம் மெம்பர்ஸ் கொஞ்சம் அமைதியா இருங்க, பேட்ஸ்மேனுக்கும் அவங்களுக்கும் தான் பேசணும். ஆனதர் சிங்கிள் அங்க. ஸோ 3 ரன் வந்திருக்கு முதல் 2 பந்துல. லாஸ்ட் 4 பாலுங்க. இந்த பால் கண்டிப்பா ஒரு பவுண்டரி அடிச்சாரு அப்படின்னா ஒரு பெரிய ஓவரா கன்வெர்ட் பண்றதுக்கு சான்சஸ் அதிகம். கன்வெர்ட் பண்ணுவாரா? நோ பாலுங்க. நோ பால். எங்கேயோ தூக்கி போட்டார் அவுட் ஆஃப் தி பிச். அதனால ஒரு நோ பால் அண்ட் ஃப்ரீ ஹிட். டேவிடா 7 முறை டேவிடா ஸ்டெப்பை போட்டார் பேரு. ஸோ கமிங் அப். பெரிய ஷாட் அடிப்பாரா? முயற்சி தான், பேட்ல கரெக்டா படல. மீண்டும் அட்டாக் ஆறுமுகம் கொஞ்சம் அட்டாக். ஐயோ, பால் ரொம்ப பொறுமையா வந்தது. அதோட பேட்ஸ்மேன் கொஞ்சம் பொறுமையா வந்திருக்காரா? ஐயா அம்பையர் ஐயா, என்ன டெசிஷன்? அவுட். ஓகே தேங்க்யூ சார். வெளியே ஆகாஷ், வெளியே ஆடியன்ஸ்லாம் வந்து வி வான் சங்குமார்னு கத்திட்டு இருக்காங்கப்பா.
வி வான் சங்குமார், வி வான். என்ன சொல்றாருன்னா பல்ட்டி அடிச்சே உள்ள வருவாரா என்ட்ரி வரப்ப. வைடு லெக் சைடில் வைடு எக்ஸ்ட்ராஸ் கொஞ்சம் கன்சிடர் பண்ணிட்டு இருக்காரு லாஸ்ட் ஓவரில். ஆனால் செமையாக கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. முதல் 2 ஓவரில் 20. ஆஹா, இன்னொரு வைடு. முதல் 2 ஓவரில் 23, அடுத்த 2 ஓவரில் 15 ரன் தான். பட் இங்கே லாஸ்ட் ஓவர் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக மாறிக்கிட்டு இருக்கு. இதுக்கான காரணம் எக்ஸ்பென்சிவான ஒரு எக்ஸ்ட்ராஸ். சூப்பர் பாலுங்க, சரியான பந்து. அண்ட் டாட் பால் லெக்ல போடப்பட்ட பந்து ஃபிளிக் அடிக்கிறதுக்கான முயற்சி. ஆஹா, செம பாலு. சுத்தமா டைமிங் பண்ண முடியல. அடிச்சிருந்தா ரன் அவுட். ஓவர் த்ரோல இன்னொரு ரன் வருவாங்களா? வலிக்கிருக்காரு நான் ஸ்ட்ரைக்கர். குதிச்சிடுறா கைப்புள்ள குதிச்சிடுறா அப்படின்ற மாதிரி ஓடினாருங்க நான் ஸ்ட்ரைக்கரு. அரக்க பறக்க ஓடி தெறிக்க ஓடி கடைசியில் அரக்கோணத்துக்கே ரீச் ஆயிட்டாரு அப்படின்னு நான் சொல்லணும். ஏன்டா வயசான காலத்துல ஓட விடுறடே அப்படின்ற மாதிரி அவரோட மைண்ட் வாய்ஸ் நினைக்கிறேன். ஒரு டாட் பாலா வைடுக்கா? எஸ், வைடுக்கு ஒரு ரிவ்யூ கேட்டிருக்காங்க. ஸோ பார்ப்போங்க. So umpire sir, what's the decision? ஸோ எல்லாமே ஓகேப்பா, வைட் இல்லை அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க. அண்டு அதோட முதல் இன்னிங்ஸும் முடிவுக்கு வந்திருக்கு. எவ்வளோ ஸ்கோர்? 5 ஓவர் முடிவில் 46-47 அடித்தால் வெற்றி. பார்ப்போங்க. செகண்ட் இன்னிங்ஸில் டியூன் இன் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் கமெண்ட்ரிலையும் செகண்ட் இன்னிங்ஸில் ஒரு மாற்றம் வரும், ஏற்றமும் வரும். கிராமத்து மக்களே, நடைபெறப் போகும் இந்த வித்தியாசமான வீர போட்டிக்கு களமிறங்கப் போகிறார் கருப்பு கட்டெரும்பு, கருப்பு காகம், மதுரை தந்த மைக் டைசன், வைகை புயல்.
இவ்வளோதான் இப்போதைக்கு ஒரு டீசெண்டான ஒரு டோட்டலை தான் வந்து போட்டிருக்கிறாங்க. பட் ஆனால் வந்து அதை டிஃபெண்ட் பண்ணுவாங்களா அப்படின்றதும் பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. இங்கே கமெண்ட்ரியில் நான் இங்கே அருண் வழக்கம் போல் 2ஆம் இன்னிங்ஸில் உள்ளே வந்தாச்சு. பண்ணுக்கு கேரண்டி. பட் காதில் மட்டும் ஹெட்செட்டை போட்டு கொஞ்சம் சவுண்டு கம்மியாக கேட்டுங்க. அப்பப்போ ஹைப்பில் கற்றுவேன். அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அது போக இதுக்கு முன்னாடி வந்து லைவ் குவிஸ் ஃபர்ஸ்ட் டே இன்னைக்கு மன்னிக்கணும் ஃபர்ஸ்ட் குவிஸாக வந்து ஒன்று கேட்டிருந்தேன் இல்லையா? ஸோ அதுக்கான ஆன்சரு அண்ட் அது மட்டும் இல்லாமல் யார் வின் பண்ணுது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்கள் முன்னாடி வந்துடும் லைவில். மாற்றி மாற்றி இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கிறாங்களப்பா, இவ்வளோ வேகமாக சொல்கிறாங்க, ஆச்சரியமாக இருக்குது. இப்போ எந்த அளவுக்கு நம்ம லைவில் ஃபாலோ பண்ணுறாங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஓகே, இதோ டிஎம்கே கிரிக்கெட் ஃபெஸ்டோட இன்னைக்கு டேவோட முதல் கேள்வி வந்து கேட்டிருந்தோம். அதுக்கான விடை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் முன்னால் வந்திருக்கு. இதற்கான விடையை வந்து யார் கரெக்டாக சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கார்த்திக் சந்திரசேகரன் அவர் தான் வந்து கரெக்டாக சொல்லியிருக்கிறாரு. அண்ட் அவருக்கு வந்து ஜிபே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாகவே வந்து போயிருக்குது. மணிப்பாக்கத்துலேருந்து இந்த லைவ் வந்து பார்த்துருக்கிறாரு அண்ட் அங்கேருந்து ஆன்சரையுமே பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கான பரிசு தொகையும் ஜிபேல போய்விட்டது. ஓகே, அதுக்கப்புறம் 2ஆவது இன்னிங்ஸ் நம்ம ஆரம்பிக்கலாமா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஒரு குட்டி டோட்டல் தான். அந்த குட்டி டோட்டலை வந்து கச்சிதமா டிஃபெண்ட் பண்ணி முடிப்பாங்களா, ரவுண்டு 3க்கு போவாங்களா கோவலம் சூப்பர் கிங்ஸ்? அப்படி இல்லாட்டி அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை ராஜா, நாங்கள் பவுலிங் இவ்வளோ போட்டது நாங்கள் அடிக்கிறதுக்கு தான் அப்படின்னு வெறி கொண்டு வேங்கை போல உள்ள வந்து மேட்சை வந்து திருப்பி விடுவாங்களா பேட்டிங் டீம் அப்படின்றதையும் பொறுத்து இருந்து பார்க்கணும். குடும்பத்துக்குள்ள ஏதாவது சண்டையா? ஏன் ஒருத்தரை மட்டும் ஒதுக்கி வச்சிருக்கிறீங்க? தெரியல. அண்ணே, பிளேயிங் 11ல உமாண்ணா இல்லையா? உமாபதி அண்ணா இல்லையா? டீம்ல இருக்கீங்களா? 11ல இல்லைங்களாண்ணா கேட்க சொன்னாங்க. இருக்கீங்களா? ஓ, இந்த முறை உமானன் களத்தில் இறங்குகிறார். மக்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு செய்தி. அவ்வளவுதான். தூக்கத்திலிருந்து எந்திரிங்கல்ல. பேட்டிங் டீம்ல இருந்து ஒருத்தர் வரீங்களா? ரொம்ப நேரமா கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன். ஆஹா, ஸ்டார்டிங் பாலே அற்புதமான பால் ஐயா. ஆனா பாலே இங்க ஒரு சின்ன விஷயம் ஒண்ணு கேட்டிருக்கிறாங்க. ஆமாங்கோ, அங்கிட்டு சொல்லி இருக்கிறாங்கோ. ஓ, டாட் பால். மறுபடியும் இந்த பால் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாற்பத்தி 7 ரன் ஆன் போர்ட் டார்கெட். இதை டிஃபெண்ட் பண்ணுவாங்களா சூப்பர் கிங்ஸ்? பார்க்கலாம். அடுத்த பால் எட்ஜ். ஆனா பின்னாடி ஆள் இல்ல. ஓடணும் சங்கனா தடுத்துட்டு வராரு. அவ்வளவுதான், எரிக்க சங்கு அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. பால் ஓகே. 2 ரன் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க.
ஓகே, ஒரு நல்ல தரமான ஒரு பவுலிங்கை போட்டு பிசிசி அணியினர் சூப்பர் கிங்ஸ் வந்து சூப்பராக டிஃபெண்ட் பண்ணி ஒரு அண்டர் 50க்கு வச்சிருக்கிறாங்க. நல்ல ஒரு விஷயம். ஆனால் இதை வந்து சூப்பர் கிங்ஸ் டிஃபெண்ட் பண்ணுவாங்களா? அடித்தால் அடி, இடித்தால் இடி, மிதித்தால் மிதி அப்படின்ற மாதிரி ஒரு தரமான ஒரு பவுண்டரி. வெல்கம் பவுண்டரி. பவுண்டரி போய் விட்டது. அடுத்த பால். அடுத்த பால். ஆகா, கரெக்டா பட்டிருக்கா. ஓ, நல்ல முயற்சி அங்க பவுண்டரியில டீப் ஸ்கொயர் லெக்ல தாண்டி போய் மிட் விக்கெட் வரைக்கும் ட்ரை பண்ணாரு. பட் ஆனா முடியல. பால் 6, பேக் டு பேக். ஹேட்ரிக் 6 அடிக்க முயற்சியில் ஈடுபட்டு இருந்தாரு. பட் ஆனால் அது ஒரு வைடு. ஓகே, பவுலர் கொஞ்சம் ப்ரெஷர்ல இருக்கார் போலயே. பேக் டு பேக் 6s, அதுக்கப்புறம் வந்து ஒரு வைடு வேற. ஓகே, லெட்ஸ் see what happens in the remaining ball. மேபி ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கலாம், நடக்கலாம். வந்து கேப்டன் மட்டும் எடுங்க, ரிவ்யூ கேப்டன் எடுங்க. அதே மாதிரி ரிவ்யூ வேணும்னா உடனே சொல்லுங்க. வைஸ் கேப்டன் யாருங்க? வைஸ் கேப்டன் யாரு? சங்குமார் அண்ணா வைஸ் கேப்டன். ஆனா ரிவ்யூ வேணும்னா நீங்களே கேளுங்க, நான் எப்போ வேணாலும். ஓகே, எட்ஜ் பட்டிருக்கு. ஓடுறாங்க. ஓகே, பவுண்டரி ஸ்டாப் ஆயிடுச்சு. எத்தனை ரன் கணக்கு? 2ஆ 3ஆ? ஓகே, 3 ரன் ஓடி எடுத்திருக்கிறாங்க. மன்னிக்கணும், 2 ரன். வெரி சாரி. 2 ரன் ஓடி எடுத்திருக்கிறாங்கப்பா. ஓகே, ரன் ஃப்ளோ வந்துகிட்டே இருக்குது. அண்ட் அந்த 2ஓட ஓவர் முடிஞ்சிருச்சு. ஓவர் முடியல. ஸ்கோர் 17 ஆன் போர்டு. நல்ல ஸ்டார்ட் மக்களே. இங்களுக்குள்ள முதல் ஓவரில் 17 ரன் ஆன் போர்ட். நல்ல டீசன்ட் ஸ்கோரு. 47 ரன்னுக்கு தேவையான ஒரு ஸ்டார்ட் தான். பட் இதை சோஃபார் இதை இப்படியே கண்டினியூ பண்ணி கொண்டு போய் முடிப்பாங்களா, அப்படி இல்லாட்டி சூப்பர் கிங்ஸ் வந்து புல் பேக் பண்ணுவாங்களா மேட்சை? இந்த 2வது ஓவரில் தெரியும் எப்படின்னு. 2வது ஓவர் முதல் பால். ஓகே, ஃபீல்டில் ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டு. நல்ல பால் அகைன் ஒரு நல்ல பால். வெல்கமிங் டாட் பால். நல்ல பால். ஒரு வைட் யாக்கர் ட்ரை பண்ணி உள்ள லென்த் நல்லா போட்டிருக்காரு. ஷாட்டால எச்சா பார்க்கணும். அங்கே ஃபீல்டர் தடுமாறிட்டாரப்பா. பால் ரொம்ப நேரம் யாரில் இருந்துச்சு. ஸோ ஒரு மண்ணு தடிக்கு கீழே விழுந்துட்டாரு. ஒரு ட்ராப், அது வந்து ஒரு சான்ஸ் ட்ராப் ஆயிடுச்சு. அவ்வளோதான், ட்ராப் சான்ஸ். கேட்சில் ட்ராப் சான்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். சிங்கிள் ஓடி இருக்கிறாங்க. சூப்பர் கிங்ஸ் அணி விக்கெட்டுக்கு தேடல் ரொம்ப அதிகமா இருக்குது. ரொம்ப தள்ளி போட்டாரு. அண்ட் பவுலர் ரொம்ப தூரம் போட்டிருக்காருவா பவுலரு. கீப்பராலையும் பிடிக்க முடியலங்க. சிங்கிள் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டே ஆயிட்டாங்க கிரீஸ்ல. ஒயிட் +1 அங்க.
47 ரன் தான் நீங்க டிஃபெண்ட் பண்றீங்க. ஸோ எக்ஸ்ட்ராஸ் போடக்கூடாது. ஃபிளிக் ட்ரை பண்ணாரு, பட் ஆனால் எட்ஜ் ஆகிடுச்சு. அதே மாதிரி தான் பால் வரதுக்குள்ள இங்கேயுமே வந்து கீழே ஃபிளாட் ஆகிட்டாங்க ஃபீல்டர். ஸோ அதனால மறுபடியும் ஒரு சான்ஸ் ட்ராப் அண்ட் ஒரு சிங்கிள். போக கொஞ்சம் ப்ரெஷர் ஏறிக்கிட்டே போகுதோ. மறுபடியும் லாக்கர் ட்ரை பண்ண முயற்சி பண்ணாரு, பட் ஆனால் அது வந்து ரொம்ப தள்ளி போனதுனால ஒரு லோ ஃபுல் டாஸ் அண்ட் அங்கே டீப்ல ஸ்கொயர்ல ஆள் இருக்கிறதுனால ஒரு சிங்கிள். டாட் பால் வர விட மாட்டாங்க இங்க பிசிசி அணியினர். அவங்க ஸ்ட்ரைக்கர் ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுமே ஒரு சின்ன தலைவலி தான் சூப்பர் கிங்ஸுக்கு. ஃபீல்டில் வந்து சேஞ்ச் பண்ணலாமா வேணாமான்னு ஒரு டிசிஷன் பண்ணிட்டு இது பண்ணிட்டாங்க. அதே தான் மறுபடியும் முயற்சி பண்றாரு, அதே மாதிரி தான் முயற்சி பண்றாரு, பட் ஆனால் முடியல. எல்லாருமே கேட்குறாங்க. ஓகே, ரிவ்யூ கேட்டிருக்கிறாங்க. ரிவ்யூ ஃபார் வாட் அம்பையர்? आउट बोल्ड रिव्यू फॉर बोल्ड कंप्यूटर जी चेक करो. बैटर கிரீஸ்லயே இருங்க, ரிவ்யூ தான் இருக்குது. பேட்டர் அவரே எவ்வளவு கான்ஃபிடென்ட்டா வராரு, வெயிட் பண்ணுங்க, ரிவ்யூ வரட்டும். Okay, decision made, review la clear ah therinjichu and that is out. So out ஆயிரு, முதல் விக்கெட் விழுந்திருக்குது இங்க பிசிசி அணி திருப்பூருக்கு. ஆக்சுவலா அது நல்ல பால், சீரியஸ்லி நல்ல போல்டு. கரெக்டா ஒரு ஸ்டிக்கை மட்டும் டிங் அப்படின்னு சொல்லி தட்டிட்டு போயிடுச்சு. ஓகே, கொஞ்சம் வேகமா கொஞ்சம் வேகமா கொஞ்சம் வேகமா. முதல் விக்கெட் விழுந்திருக்குது பிசிசி அணியினருக்கு. நல்ல பவுலிங் இங்க. பிரதாப்பனா நல்ல பவுலிங் உதவி பண்ணியிருக்காரு. ஒரு வெல்கமிங் விக்கெட் அங்க சூப்பர் கிங்ஸ்க்கு. ஒரு பாலுமே ஃபீல்டில் நல்லா பார்த்துட்டு போடுறாருப்பா. வந்த உடனே நான் அடிக்கத்தான் போறேன் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணாரு, பட் ஆனால் பால் ரொம்ப தள்ளி போனதுனால ஒய்டு. இப்படியே போனால் என்ன செய்யறது, எக்ஸ்ட்ராஸ் கொடுக்க கூடாது. மேட்சை சூப்பர் கிங்ஸ் வின் பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்ட்ராஸை தவிர்க்கணும். எக்ஸ்ட்ராஸை வந்து எக்ஸ்ட்ரா ரன்களை வாரி கொடுத்துரும். மேன் பிசிசி அணியினருக்கு இன்னும் 19 பந்துகள் 24 தேவை அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுல 6 கழிச்சுக்கங்க அருண் அப்படின்னு சொன்ன மாதிரி ஒரு ஷாட், ஒரு 6 சரியான அடியப்பா. 18க்கு 18 ஈக்குவல்.
2 ஓவர் முடிவுல ஸ்கோர் நெக்ஸ்ட் ஆட போற டீம் யாருன்னு பாத்தீங்கன்னா அம்பேத்கர் ஸ்போர்ட்ஸ் கிளப் பட்டிபுலம் வர்சஸ் வார் லயன்ஸ் திருப்போரூர். ரெண்டு டீம் கேப்டனும் பிரசன்டேஷன் ஏரியாவுக்கு வந்துருங்க. டாஸ் போட்டுடலாம். அண்ட் ஆதார் கார்டு வெரிஃபை பண்ணாதவங்க வெரிஃபை பண்ணிட்டு வாங்க. கேப்டன்ஸ் மட்டும் வாங்க. வார் லயன்ஸ் திருப்போரூர் கேப்டன், அம்பேத்கர் ஸ்போர்ட்ஸ் கிளப் பட்டிபுலம் கேப்டன். 2 ஓவர் முடிவுல ஸ்கோர் 29 ஃபார் பிசிசி அணி திருப்போரூர். கேப்டன் வாங்க. அம்பேத்கர் ஸ்போர்ட்ஸ் கிளப். ஓகே, மூணாவது வார் ஓவர் லயன்ஸ் முதல் பால். அம்பேத்கர் ஸ்போர்ட்ஸ் கிளப் கேப்டன் வாங்க. முதல் பாலே சொருவி இருக்காரு உள்ள. வெல்கமிங் டாட் பால். நல்ல ஸ்டார்டிங்க. ஆக்சுவலாக நல்ல ஸ்டார்ட் சீரியஸ்லி. ஏன்னா க்ளோஸ் தான் போகும் மேட்ச்சு. 17க்கு 18 இப்போதைக்கு இருக்குது. ஸோ இந்த மேட்ச்சு ஒரு ஓவரில் பெரிய சேஞ்ச் நடக்கலாம். அந்த ஒரு ஓவர் யாருக்கு எந்த அணிக்கு போக போகுது அப்படின்றது தெரியல. ஒருத்தர் தான் பார்க்கணும். லோ பில்டர்ஸ் மடக்கி அடிச்சிருக்காரப்பா, மடக்கி அடிச்சிருக்காரு. அண்ட் நோ பால் வேற. 4 போயிருக்குது. ஆஹா, எக்ஸ்ட்ரா ஒரு பிரஷர்ப்பா. ஸோ நெக்ஸ்ட் ஆட போற டீம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் ஸ்போர்ட்ஸ் கிளப் பட்டிபுலம் வர்சஸ் வார் லயன்ஸ் திருப்போரூர். ரெண்டு டீமும் டாஸ்க்கு வந்திருக்காங்க. ஓ, கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. நோ பால். அதுக்கப்புறம் இதாயிடுச்சு. அண்ட் அது ஃப்ரீ ஹிட்டு. ஃப்ரீ ஹிட். ஸோ அரௌண்ட் டாஸ் போட்டு முடிச்சிட்டுங்களா? ஓகேண்ணா, ஓகேண்ணா. ஸோ ரூல்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ மறுபடியும் சொல்லிக்கிறேன். எதனா ஆர்கியூமெண்ட்னா யாருன்னா ஒருத்தர் தான் கேட்கணும். அதுவும் கேப்டன் மட்டும்தான் கேட்கணும். ஸோ யாரும் மொத்தமாக எங்கேயும் போகக்கூடாது. அண்ட் செகண்ட் ஒன், ஆதார் கார்டு வெரிஃபை பண்ணவங்க மட்டும்தான் விளையாட முடியும். வெரிஃபை பண்ணாதவங்க யாருன்னா விளையாடினாங்கன்னா ஸோ அந்த டீமே டிஸ்குவாலிஃபை. ஓகேங்களா? ஒரு டீமில் விளையாடினவங்க இன்னொரு டீமில் விளையாடக்கூடாது. ஓகே, டாஸ் யார் கேட்க போகிறீங்க? யார் கேட்க போகிறேன்? நீங்கள் கேட்குறீங்களா? டாஸ் வந்து அம்பேத்கர் ஸ்போர்ட்ஸ் கிளப் பட்டிபுலம் கேட்க போகிறாங்க. ஹெட்ஸ் கால், டெய்ல்ஸ் இட் இஸ். டாஸ் வின் பண்ணது பார்த்தீங்கன்னா வார் லயன்ஸ் திருப்போரூர். பேட் ஃபர்ஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெடியாக இருங்க ரெண்டு டீமும். ஓகே, டாஸ் போட்ட கேப்பில் வந்து இங்கே உனக்குள்ள ஒரு ரிவ்யூ வந்திருக்குது. நோ பாலுக்கான ரிவ்யூ மக்களே இது. ஸோ கம்யூனிட்டி பார்த்து சொல்லுங்க, நோ பாலா இல்லையா அப்படின்னு. ஆக்சுவலாக 14க்கு 12 அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு இருக்குது கண்டிஷனு. பேட்டிங் டீமுக்கு ஒரு சின்ன அட்வான்டேஜ் இருக்குது. பவுலிங் டீமுக்கு விக்கெட்டு ப்ளஸ் ஒரு நல்ல ஓவர் தேவை. ரெண்டுமே நல்ல ஓவர் தேவை அப்கமிங் வரப்போகிறது எல்லாமே. அதை கச்சிதமாக போட்டு முடிச்சாங்கன்னா சூப்பர் கிங்ஸ் அணியினர் வின். இல்லாட்டி பிசிசிக்கு தான் மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜாக இருக்கும். பார்க்கலாம், ரிவ்யூ செக் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஹார்ட் பீட் வரலன்னு சொல்லி பார்க்காதீங்க. டிஜே தூங்கிட்டாரு, இப்போதைக்கு அமைதியாக இருக்காரு. சிட்டிக்கு உயிர் இருக்கு. ரிசல்ட் வந்துடுச்சு. ரிவ்யூ முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா அது கரெக்ட் பால் தான். ஓகே, அதில் வந்து பெருசாக எந்த ஒரு இதுவும் இல்லை, நோ பால்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. ஓகே, இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 14க்கு 12 தேவை. அடிக்க முயற்சி பண்ணாரு, முடியலப்பா. வெல்கம் டாட் பால் அகைன். ஆனால் அப்படின்னு சொல்லணும்னு ஆசை தான். ஆனால் அம்பையர் ஒய்டு கொடுத்துட்டாரு. எனக்குள்ள எனக்கு மறைச்சிட்டு ஒன்றும் தெரியல. ஒயிட் ஒயிட் ஒயிட். எக்ஸ்ட்ராஸ் இந்த நேரத்தில் கொடுக்கக்கூடாது நீங்கள். ஐயோ, பார்த்து பேட்டர் கொஞ்சம் பார்த்து ஆடுங்க. ரிஷப் பண்ட் ஃபேன்ன்றது எனக்கு புரியுது. பட் ஆனால் இப்படிலாம் ஆடக்கூடாது அதுக்காக. ஸோ எனக்குள்ளே அடிக்க முயற்சி பண்ணார். ஸ்கொயரில் தலை மேலே அடிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணார். பட் ஆனால் முடியலை. அது ஒரு டாட் பாலாக மாறி விட்டது. ஒரு ஷாட் முயற்சி பண்ணார். பட் ஆனால் அதுவும் முடியலை. அண்ட் ஓவர் முடிஞ்சிருச்சு. ஓவர் முடிவில் ஸ்கோர் 36 ஃபார் 1 விக்கெட்ஸ் லாஸ். 12க்கு 11 தேவை.
செக். இங்க தலைவன் வருகிறாரா? வரா. ஏய் சிங்கம் களை இறங்கிடுச்சு. ரொம்ப நேரமா எங்கடா அண்ணனை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தா அண்ணன் ஃபைனலி பவுலிங் வந்துட்டாரு. போன மேட்ச் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். ஒரே ஒரு பை மட்டும் தான் கொடுத்தாங்க இவங்க ஓவரில், மற்ற எல்லாமே டாட் பால் தான். ஸோ முக்கியமான ஒரு ஓவரை வீச வந்திருக்காது. 4வது ஓவர். இதுக்கப்புறம் வந்து ஒரு பவர் பிளே இருக்குது. பட் மேட்சோட ஒரு முக்கியமான ஓவரை போட வந்திருக்காரு. ஸோ கேப்டனுக்கு வந்து எந்த அளவுக்கு சங்கோன மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்றது இதில் நல்லாவே தெரியுது. போன ஓவரோட எஃபெக்ட் இப்போ வரைக்கும் காட்டுறாங்க. ஓ அப்படி இல்லையா? என்ன உமாண்ணே எப்படி கலாய்க்கிறீங்க? இப்பெல்லாம் கலாய்க்கலாமா சங்கோனண்ணே? இன்னும் 12 பந்துகளுக்கு 11 ரன்னு. ஸோ 11 ரன்ஸ் அவே, 2 ஹிட்ஸ் அவேன்னு சொல்லிக்கலாமா? இப்படி வேணா 3 ஹிட்ஸ் 2 ஹிட்ஸ் அவே சிம்பிளா. ஃபர்ஸ்ட் பால். லோ பிட்டாஸ் அது அண்ணன் கையில டைரக்டா போய் மாட்டிக்கிச்சு. அண்ட் வெல்கம் டாட் பாலிங்க. அவ்வளோதான், அங்க சீர பயங்கரமா போய்கிட்டு இருக்குது. இறங்கி வந்து டவுன் தி ட்ராக், கேட்ச். ஆஹா ரொம்ப ட்ரை பண்ணாரு. ஆனா 3 ஸ்டெப் முன்னாடி வந்து ட்ரை பண்ணிட்டீங்களே அப்படின்ற மாதிரி இருக்கு. பவுண்டரி, வெல்கமிங் பவுண்டரி. ஓகே 7 அடிக்கணும் தலை ஃபார் அ ரீசன். ஆஹா விட்டு விட்டார் ஐயா முக்கியமான நேரத்துல. பரவாயில்ல, டாட் பால் வந்திருக்குது. அது வரையும் ஒரு நல்ல பாயிண்ட். 9க்கு 7. இங்க விக்கெட் எடுத்து கொடுப்பாரா சங்கு அண்ணன் அவங்க டீமுக்காக? சும்மாரா தம்பி அருணே அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கப்பட்ட ஒரு ஷாட்டு. ஒண்ணுமே பண்ண மறுபடியும் 2 ஸ்டெப் முன்னாடி வந்திருக்காங்க. ஒரு 2 ஸ்டெப் பின்னாடி போனீங்கன்னா இன்னொரு ஒரு கேட்ச் ஆயிருந்திருக்கும். பேக் டு பேக் பவுண்டரி அங்க அகைன். ஸோ ஓவர் கொஞ்சம் லைட்டா ரன் ஏத்தி விட்டுருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். 2 ரன் அடிச்சா வின்னு. ஓகே நோ பால் ஃபார், ரிவ்யூ கேட்டிருக்காங்க. நோ பால் ஃபார் ஹைட். கம்ப்யூட்டர் ஜி செக் பண்ணி சொல்லுங்க. இறங்கி வந்துட்டேன் அப்புறம் எப்படியும்ப்பா நீங்க கொடுக்காம இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி அங்கே ஒரு கேள்வி. ஆனால் ஹைட்டுக்கு மேலே தான் வந்துச்சு, நீங்கள் கொடுத்துருக்கணும்னு சொல்லிட்டு இங்கனக்குள்ள ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கான விடை நமது 3வது அம்பையர் சொல்லுவாரு. சிட்டிக்கு உயிர் இருக்குப்பா, மறுபடியும் வந்துருச்சு. ரொம்ப நேரம் காணவே நினச்சேன். அப்படி 2 ரன் தேவை. 2 ரன்னு. இக்கட்டான நிலைமையில இந்த ஒரு நோ பால் ரிவ்யூ ஃபார் ஹைட். இங்கே எப்படி இருக்கு, ஃபைனல்லாம் எப்படி இருக்குமோ தெரியலையே. ரிசல்ட் என்ன? நோ பால். இவ்வளவுதான், சைரன் சவுண்டோட வந்திருக்கு பாருங்க. நோ பால் பவுண்டரி வந்திருக்குதாங்க. சரியா டைமிங் இல்ல, பட் இருந்தாலும் சேஃப் தான். 2 ரன் தேவைன்னு சொல்லியிருந்தேன், அதோட 1 ரன் அடிச்சு மேட்சை டைப் பண்ணிட்டாங்க. இன்னும் 1 ரன் ஆவே, 1 ஹிட் ஆவே, 2 விக்டரி ஃபார் பிசிசி திருப்போரூர் அணிக்கு.
கொஞ்சம் மிஸ்ஸுப்பா, இது எப்படிப்பா மிஸ் ஆச்சு அப்படின்ற மாதிரி அண்ணனோட ரியாக்ஷன் அங்க. எஸ், கொஞ்சம் மிஸ் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். லாஸ்ட் ஒன். ஒன்று வெளியே இருக்கு. லாஸ்ட் பால். அடிச்சிருக்கிறாரே, போயிருக்குதா? கடைசி நிமிடத்தில் விக்கெட்டை இழந்தார்கள் பிசிசி அணியினர். ஒரு விக்கெட் இப்போதைக்கு விழுந்திருக்குது. அண்ட் சங்கோன ஓவரில் ஒரு விக்கெட் விழுந்திருக்கு. முக்கியமாக முன்னாடி 2 கேட்ச் வந்தது இந்த ஓவரில். ஒரு 3 ஸ்டெப்பு 4 ஸ்டெப்பு பின்னாடி 2 ஃபீல்டர், அதாவது ஒருத்தர் நின்றுருந்தாங்கன்னா அந்த ஒரு கேட்ச் பிடிச்சிருந்தாங்கன்னா மேட்ச் இன்னும் பயங்கர க்ளோஸாக போயிருந்திருக்கும். ஸோ டேர்னிங் பாயிண்ட் ஓவராக இருந்திருக்குது. பட் ஆனால் அது மிஸ் ஆயிடுச்சு. டீம் ரெடியா இருங்க. ஸோ அம்பேத்கர் ஸ்போர்ட்ஸ் கிளப் பட்டிபுலம் வர்சஸ் வார் லைன்ஸ் திருப்போரூர். 2 டீமும் ரெடியா இருங்க. இன்னும் 1 அடிச்சா வின்னு. ஸோ பேட்ஸ்மேன்ஸ் ரெடியா இருங்க. வார் லயன்ஸ் இலக்கியா, ஓகே. ஒரே ரன் அடிச்சா வின்னு. 6 பால் வெளியே. இதையும் டிஃபெண்ட் பண்ணிட்டாங்கன்னா வேற லெவலியா மேட்ச். உண்மையிலே வேற லெவல் டீம். அதான் எழுதி கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி. பட் ஒரு ரன் 1 ஹிட் அவே டு விக்டரி ஃபார் பிசிசி அணியினர். 6 balls ஃபார் சூப்பர் கிங்ஸ். நல்ல ஸ்டார்ட். ஓகே, இன்னும் 2 பால் மேட்சா பதட்டத்திலே தான் வச்சிருப்பீங்கன்னு தோணுது. டாட் பால், வெல்கம் டாட் பால். மறுபடியும் 5 பால் பாக்கி. ஒரு ரன் எடுக்கணும். மேட்ச் டையில இருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரை பண்ண. ரன் அவுட் இல்ல. பின்னாடி பேக்கப்ல ஆள் இல்ல. அண்ட் 1 ரன் எடுத்துட்டாங்க. அதோட மேட்ச் முடிஞ்சிருச்சு மக்களே. பிசிசி திருப்பூர் அணியினர் சூப்பர் டூப்பரா இந்த மேட்சை சக்சஸ்ஃபுல்லா சேஸ் பண்றாங்க. முக்கிய காரணம் யாரு? வாழ்த்துக்கள் பிசிசி திருப்பூர் அணியினர், ரொம்ப நல்லா விளையாண்டீங்க. ஸோ இது ஒரு ஃபைட்டிங்கான மேட்ச். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் கோவளம் சூப்பர் கிங் 11s, கோவளம் அணியினர். அண்ட் பிசிசி திருப்பூரூர் பிரசன்டேஷன் ஏரியாவுக்கு வந்துருங்க. அண்ட் அம்பேத்கர் ஸ்போர்ட்ஸ் கிளப் ஃபீல்டர்ஸ் உள்ள போயிடுங்க. அம்பேத்கர் ஸ்போர்ட்ஸ் கிளப் ஃபீல்டர்ஸ் உள்ள போயிடுங்க. ஷார்ட் ஃபார்மா சம்மரி சொல்லணும்னா, அதாவது ஆரம்பத்தில் கோவளம் சூப்பர் கிங்ஸ் அணியின் வந்து நல்லா தான் பேட்டிங் பண்ணாங்க.